பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உலகமே வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி என்ன வசனம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் நம்மில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அப்படின்னா அங்கே மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு அளவே இல்லையா. அந்த இடத்துல இவ்வளவாய் அப்படின்னா அங்கே எதை மீன் பண்ணுது அப்படின்னா இன்ஃபினிட்டின்ற போது அன்கவுண்டபிள். ஆமாங்க, இந்த அன்கண்டிஷ்னல் லவ், அன்கவுண்டபிள் லவ் ஆண்டவர் நம்ம மீது வச்சுருக்காருங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மேலே நம்ம ஒரு அஃபெக்ஷன் வைக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம். பிள்ளைகள் தாய் தகப்பன் மேலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த அஃபெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிட்டேயும், மனைவி கணவன்கிட்டேயும் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம போகும்போது நம்ம ஜென்ரேஷன் வைஸ் ஒவ்வொரு மீது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நம்ம அன்பு செலுத்துகிறோம். ஆனால் அந்த அன்பு நிரந்தரமாக இருக்கா? இல்லையேங்க. ஒரு குறிப்பிட்ட காலம், தட் இஸ் த லிமிட். ஆனால் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்க அன்பு எப்படிப்பட்ட அன்பா? நித்தியமான அன்பா. அதுக்கு அளவே இல்லையாங்க. இப்பேற்பட்ட தேவனை நம்ம மிஸ் பண்ணிடலாமாங்க? முடியவே முடியாதுங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் நமக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்காருங்க. இந்த அன்பு எப்படிங்க? ஒருத்தர் பாவிகளுக்காக ஒருத்தர் மறிக்க முடியுமாங்க? நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம். பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். நம்ம இல்லைன்னு நம்ம சொன்னால் நம்ம ஏமாற்றுறோம்னு அர்த்தம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்காக, பாவிகளான நமக்காக தன் ஜீவனையே கொடுத்துருக்காரு இல்லையா? அவர் மீது நம்ம அன்பு செலுத்தாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. நீங்கள் சொல்லலாம், இல்லை சிஸ்டர் நீங்கள் ஏசப்பான்றீங்க. என் ஃப்ரெண்டு, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டோ என்னோடய பாய் ஃப்ரெண்டோ, இல்லை உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்கள நீங்கள் சொல்லலாம், இல்லை சிஸ்டர் எனக்காக இவங்க உயிரை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாங்க, கொடுப்பாங்க தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க எவ்வளோ உங்களை நேசிக்கிறாங்கன்றது நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வச்சு பார்ப்போமா? ஆமாங்க, நம்ம இன்றைக்கி ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. இதை வச்சு நீங்கள் யாரை உங்களை அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்கக்கிட்ட இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்து சொல்கிறீங்களா? பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் இப்படியா சொல்கிறது: அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு சினமடையாது. அன்பு தீங்கு செய்யாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு சகலத்தையும் நம்பும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். பிரியமானவர்களே, நான் வாசித்தது நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிதானமாக பொறுமையாக திருப்பி ப்ளே பண்ணி கேளுங்க. இந்த ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸும் நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்னு நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், 100க்கு 100 அவங்கக்கிட்ட இருக்காது. பிரியமானவர்களே, இது 100க்கு 100 கொண்டவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நித்தியமாய் சதா காலமாய் நம்மளோடு கூட இருக்கிறவர், மீண்டும் வரப்போகிறவர், உங்களுக்காகவே இருக்கிறவர். பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்பை விட்டு நம்ம வேறு அன்பை நோக்கி போனால் அது நமக்கு நாமே வைத்து தேடிக்கொள்ளுகிற தீங்கு. அதனால் ஆண்டவர் அன்புக்குள்ளே இருங்க. ஆண்டவர் ஒரு நாளும் பிரியாதீங்க. ஆண்டவர் எங்கே போனாலும் வந்தாலும் ஆண்டவரோடு கூட நடங்க. அதை காட்டில் ஒரு மேலான அன்பு இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லையா? நீங்கள் உலக காரியத்தோடு கூட நீங்கள் இருந்தீங்க, ஐக்கியத்தோடு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தருகிறார். அந்த அன்பை பார்க்கலாம். இந்த அன்பு தாங்க நிரந்தரம். இந்த அன்புக்கு தாங்க பொறாமை இல்லை. இந்த அன்பு தாங்க உண்மையான சத்தியம். விசுவாசிங்க, நம்புங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருங்க. ஆண்டவர் அன்பில் நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹாவ் அ பிளஸ்ட் டே.